செருபாபேலுக்கு தான் ராஜாவா இருக்கணுங்கிறது அவருடைய ஆசை இல்ல. அவருக்கு என்ன வேணும் தெரியுமா? நான் கர்த்தருடைய ஆலயத்தை கட்டணும். அது சும்மாலாம் கட்டக்கூடாது. அவர் தூக்கு நூலை எடுத்து பிடிச்சாருன்னு சொன்னா சும்மா கட்டணும்னு கட்டக்கூடாது. எல்லாம் லெவல் பார்த்து கொஞ்சம் கூட பிசுக கூடாது. கர்த்தருக்கு ஒண்ணு செய்யணும்னா சும்மா செய்யக்கூடாது. கொஞ்சம் கூட பிசகாம அழகா செஞ்சு முடிக்கணும்னு சொல்லி அந்த தூக்கு நூலை தூக்கி பிடிக்கும் பொழுது கர்த்தருடைய கண்கள் அவரை சந்தோஷமாக பார்த்துச்சு. உங்க பிள்ளைகளுக்கு அவங்க என்ன செய்யறது மேன்மை அல்ல. கர்த்தருடைய ஆலயத்துல இருக்கிற ஒரு சிறிய வேலையா இருக்கலாம். நீங்க சந்தோஷமா அனுப்பி விடுங்க. ஏன் தெரியுமா? மத்தது செய்யறதெல்லாம் அவங்களுக்கு மேன்மையை கொண்டு வராது. அவங்க படிச்சு பெரிய ஆளாகி ஓகே அதெல்லாம் முக்கியம் தான். ஆனா அது எல்லாவற்றையும் பார்க்கிறோம் கர்த்தருக்கு ஒரு சாரை அந்த பிள்ளை எடுத்து வைக்கிறப்ப அதை கர்த்தருடைய கண்கள் சந்தோஷமாக பார்க்கும். நீங்க கர்த்தருக்குன்னு அந்த ஆலயத்தை நீங்க கூட்டும் பொழுது கர்த்தருடைய கண்கள் உங்களை சந்தோஷமாக பார்க்கும். அப்ப இந்த செருபாபேல் என்ன யோசிக்கிறான்னு சொன்னா, எனக்கு மத்ததெல்லாம் மேன்மை அல்ல, என் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதுதான் மேன்மைன்னு சொல்லிட்டு அவங்க ஆலயத்தை கட்ட தொடங்குறாங்க.